அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவல் பார்த்துட்டு இருந்த வரிசையில் இந்த 2023-24 அகாடமிக் இயருக்கு டான்செட் 2023 2023 ரிசல்ட் வந்தாச்சு. அடுத்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், பிஃபோர் கவுன்சிலிங் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சீரீஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் பேசிகிட்டு இருக்கிறோம். அதை பற்றின விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பண்ணி வைங்க. தகவல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பழக்கமான வெப்சைட்டு தான், பட் அதுலேருந்து டான்செட் வெப்சைட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாருங்களேன். tnmca.com இந்த வெப்சைட்டில் போய்ட்டு என்ன சொல்ல விஷயம்னா, ஜஸ்ட் இந்த லெஃப்ட்டில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருப்பாங்க போகிறோம் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் இதை சொல்ல வந்தது ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜஸ் புக்லெட் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது. இது வந்து 2022-23 அந்த வருஷத்துக்கு அது லாஸ்ட் இயர் வந்தது. பட் இந்த காலேஜஸ் சில காலேஜஸ் 1-2 சேர்க்கலாம், இல்லை நீக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாமே தவிர கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு மாறாது. அதுக்காக தான் இந்த விளக்கம் கொடுத்துட்ருக்குறேன். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், என்ன ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், வேறு என்ன கவுன்சிலிங் செக்ஷன் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நான் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அதை கிளிக் பண்ணுறேன். எவ்வளோ காலேஜஸ், எந்தெந்த காலேஜஸ் இந்த டான்செட் ஸ்கோர் அக்செப்ட் பண்ணி அட்மிஷன் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ பிடிஎஃப் ஃபைலில் அந்த காலேஜ் எங்கே இருக்குது, அட்ரஸ் என்ன, அதில் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது, அவங்க ஃபீஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிற முழு விளக்கம் வந்து அந்த பிடிஎஃப் ஃபைலில் கிடைக்கும். ஸோ எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கெல்லாம் குயிக்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதாங்க ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ முக்கியமான விஷயம் வந்து தமிழ்நாடு MBA MCA இந்த 2 கோர்ஸை பற்றி தான் இதில் பேசிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். மொத்தம் 141 பக்கம் என்னமோ இருக்குது. அவ்வளோ பக்கம் கோத்ரூ பண்ணோம்னா நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இவங்க தான் அந்த அலாட்மெண்ட் லிஸ்ட்டெல்லாம் பண்ண போகிறதா தகவல் இருக்குது. அவங்க தான் இந்த ஆத்தரைசேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ காலேஜஸ் லிஸ்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் புக்லெட்டுக்கு ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கு பாருங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில், அப்புறம் இந்த குடியாத்தம் வேலூர், ப்ளஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பார்த்திங்கன்னா கும்பகோணம் தாலுக்காவில் இருக்குது, ராமநாதபுரம். இந்த மாதிரி கம்ப்ளீட் லிஸ்ட்டை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதில் கவர்மெண்ட் எய்டட் அண்ட் இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் கேட்டகரின்னு சொல்லி மொத்த லிஸ்ட்டும் அதில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 141 பக்கத்தில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், இந்த ரிப்ளை பண்ணலாம். ஒரு காலேஜை பற்றி பேசுவோம். இந்த அமெரிக்கன் காலேஜ் கோஎஜுகேஷன், அழகர் கோயில் ரோடு, தல்லாக்குளம், மதுரை. இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பாருங்களேன். நேம் ஆஃப் தி பிரின்ஸிபல், அவங்க கான்டாக்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், பிரின்ஸிபல் பேர், அட்ரஸ் எங்கே இருக்குது, இமெயில் ஐடி, வெப்சைட் என்ன, நீங்கள் அந்த இண்டிவிஜுவல் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். லொக்கேஷன் எங்கே இருக்குது, பின்கோடு, ஃபோன் நம்பரு, நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனு, இது எய்டடாக செல்ஃப் சப்போர்ட்டிங்காக, அப்புறம் எத்தனை கிலோமீட்டர் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அப்புறம் என்னென்ன பிரான்ச்செலாம் அங்கே இருக்குது, அந்த பிரான்ச்சில் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க. இப்போ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் MCAவில் 30 பேர், MBAவில் 60 பேர். இந்த கேட்டகரி வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கேட்டகரி. எப்போ இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க, 94-95. வெதர் அக்ரெடிட்டட்னா தரவரிசையில் வந்திருக்கானா எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அக்ரெடிட்டேஷன் வேலிட் அப் டு 2023 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் வந்து ரெனியூல் பண்ணிவிடுவாங்க. வேறு என்ன ஃபெசிலிட்டியில் அங்கே இருக்குது அதையும் பார்த்துக்கலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி, ஃபீஸ் எவ்வளவு, டெபாசிட் எவ்வளோ பண்ணணும், ரூம் ரெண்ட்டு, மெஸ் பில்லு, அப்புறம் வேறு ஏதாவது அட்மிஷன் ஃபீஸ் என்ன இருக்குது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் என்ன, இந்த மாதிரி மொத்த விவரங்களும் பார்க்கலாம். இது மாதிரி ஜஸ்ட் அந்த ஒரு காலேஜை பார்த்துருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு காலேஜும் செக் பண்ணிங்க. நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த காலேஜோட டீட்டெயிலும் இதில் இருக்கா, நீங்கள் செலக்ட் பண்ண நீங்கள் எந்த காலேஜெலாம் செலக்ட் பண்ணலாம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த காலேஜில் கம்ப்ளீட் லிஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் சேரலாம் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியும். ஸோ இது லெங்க்தி பேஜஸ் பிடிஎஃப் ஃபைலு. நீங்கள் ஒவ்வொன்றா கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், இந்த ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.